Would you just turn with me to the Acts of the Apostles, chapter 11. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்துக்கு தயவு செய்து உங்கள் வேதத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். We have to read from verse 19 to verse 30, whole of the, right from 19 to 30. 19ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை முழுவதுமாய் நாம் வாசிக்க வேண்டும். Boaz shall read it in Tamil for you. தமிழிலே இதை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகவு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியூர் ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father in heaven, we come to you in Jesus' holy and precious name. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, இயேசுவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். We bring before thee this scripture portion that is read to thy people. உம்முடைய ஜனங்களுக்காக வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை உம்மிடத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். Lord, I pray that thou should bless it and break it and strengthen us. தேவரே, இந்த திருவசனத்தை பிட்டு எங்களை போஷித்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று முன்னத்திலே ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். I believe most of you, all of you are the servants of the Lord. இங்கே கூடி வந்திருக்கிற உங்களிலே அதிகமானோர் கர்த்தருடைய ஊழியர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். And hence I would like to share with you thoughts that God gave me in relation to ministry. ஆகவே ஊழியத்தோடு தொடர்புடைய சில சிந்தனை குறிப்புகளை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதையே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I prayed a lot for you that God should give me the right message. ஒரு சரியான செய்தியை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக அதிக நேரம் தேவனுடைய பாதத்திலே நான் ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன். This portion of the scripture came to my mind, which I would like to elucidate as the Lord leads me. என்னுடைய மனதிலே தேவன் தந்த இந்த வேத பகுதியை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வரத்தின்படியாக நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். The message title could be Ministry in Antioch. இன்றைய தேவ செய்தியின் தலைப்பாக அந்தியோகியாவிலே ஊழியம் என்று வைத்துக் கொள்வோம். If you turn to the dictionary, Bible dictionary, there are ever so many Antiochs. வேதாகம அந்த விளக்க உரையை விவரித்து பார்க்கும் பொழுது அந்தியோகியா என்று எத்தனையோ
பெயர்கள் இருப்பதை பார்க்க முடியும். But this is the Antioch near Jerusalem. இந்த அந்தியோகியாவோ எருசலேமுக்கு அருகாமையில் இருந்த அந்தியோகியா பட்டணமாகும். 5 times you read the name of the city in this scripture portion. இந்த வேதாகம பகுதியிலே 5 முறை இந்த அந்தியோகியா என்ற பட்டணத்தின் பெயரை வாசிக்க முடியும். Verse 19 you find they traveled as far as Phoenix and Cyprus and Antioch. 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். Then you find verse 22 in English that he should go as far as Antioch. 22ஆம் வசனத்திலேயும் அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். Then you find verse 26 may be different in Tamil. Find and when he had found him, brought him unto Antioch. தமிழிலே 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். And 26 again you find the disciples were called Christians first in Antioch. மீண்டுமா 26ஆம் வசனத்திலே அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று பார்க்கிறோம். 27 and in these days came prophets from Jerusalem unto Antioch. 27ஆம் வசனத்திலேயும் அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். Thus I would like to call this message as ministry in Antioch. ஆகவே இந்த ஊழியத்தை, தேவனுடைய செய்தியை அந்தியோகியாவில் நடைபெற்ற ஊழியம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். The Lord gave me 5 thoughts in this portion to share with you. இந்த வேதாகம பகுதியிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக 5 குறிப்புகளை தேவன் எனக்கு தந்தார். I say this in advance so that you can capture the message. நீங்கள் தேவ செய்தியை உங்கள் இருதயத்திலே தக்க வைத்துக் கொள்ளும்படியாக முன்னமே நான் குறிப்புகளை சொல்லிவிடுகிறேன். Number 1, முதலாவதாக you find the announcement of gospel by the workers. ஊழியர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதை பார்க்கிறோம். 2, இரண்டாவதாக appointment of the gospel workers. சுவிசேஷ ஊழியர்களை நியமிப்பது. Number 3, மூன்றாவதாக appreciation for the gospel workers. சுவிசேஷ ஊழியர்களுக்கு கிடைத்த பாராட்டுதல். 4, நான்காவதாக association of the gospel workers. சுவிசேஷ ஊழியர்களின் ஐக்கியம். 5, ஐந்தாவதாக affliction to the gospel workers. சுவிசேஷ ஊழியர்களுக்கு வந்த உபத்திரவம். The message I am sharing with you was not spoken anywhere so far. இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற இந்த தேவ செய்தியை இதற்கு முன்பு ஒருபோதும் எந்த இடத்திலும் நான் பேசினதில்லை. I have spoken out of the scripture portion, but the thoughts are new. இந்த வேதாகம பகுதியை அடிப்படையாக கொண்டு எத்தனையோ தேவ செய்திகளை கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற அத்தனை சிந்தனை குறிப்புகளும் புத்தம் புதியவைகளே. The ministry in Antioch by the early apostles was very successful. ஆதி அப்போஸ்தலர்கள் அந்தியோகியாவிலே செய்த ஊழியம் மிகவும் வெற்றிகரமாய் அமைந்தது. The kingdom of God expanded so much through their efforts. தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடைய முயற்சியினால் அவ்வளவு அதிகமாய் பறந்து விரிவடைந்தது. It was such an expansion then that the first followers of Jesus Christ were called the Christians. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின முதல் தரமான சீஷர்கள் கூட்டத்துக்கு முதலில் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கக்கூடிய அளவுக்கு தேவ ராஜ்யம் பரம்பி விரிவடைந்தது. There was no group called Christians before this verse. அதற்கு முன்பு, இந்த வசனத்திற்கு முன்பு கிறிஸ்தவர்கள் என்று ஒரு கூட்டத்தார் அழைக்கப்படவில்லை. Today we see the Christians spread all over the world. இன்றைக்கு பார்க்கும் பொழுது அகில உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் பரம்பி இருப்பதை காண்கிறோம். But that terminology sprang from Antioch. இந்த கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு சொற்றொடர் அந்தியோகியாவில் இருந்தே உதித்தெழுந்தது. The success of the ministry could be traced from the scripture portion as I pointed out the seed thoughts.
இவர்களுடைய ஊழியத்தின் வெற்றியை இந்த வேதாகம பகுதியில் இருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட அந்த விசேஷித்த குறிப்புகளின் மூலமாய் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். The first thought is announcement of the gospel by the workers. Announcement of the gospel by the workers. முதல் குறிப்பானது ஊழியர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தல். You find 19th verse. 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். They went up to Antioch preaching the word to none but unto the Jews only. சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். The preaching the word is actually announcing to the general public the gospel news. வசனத்தை பிரசங்கிப்பதுதான் பொதுவான மக்களுக்கு சுவிசேஷ செய்தியை பிரசங்கிப்பதாகும். We know gospel means a glad tidings. சுவிசேஷம் என்று சொன்னால் நற்செய்தி என்று அனைவருக்கும் தெரியும். It relates to the birth of Jesus, the life of Jesus, the death and his deeds and his resurrection. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய உயிர்த்தெழுதல், மரணம் அனைத்தோடும் கூட இது தொடர்புடையதாக இருக்கிறது. Preaching of the gospel can be done by the believers, but especially the duty, responsibility is vested on the head of the workers. சுவிசேஷ வசனத்தை எல்லா விசுவாசிகளும் பிரசங்கிக்கலாம். ஆனாலும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஊழியருடைய தோள்களிலும் தலையிலும் ஒரு பெரும் உத்தரவாதமாய் கையளிக்கப்பட்டிருக்கிறது. This morning I appeal to the workers here, the pastors here to take this thought within you. இந்த காலையிலே இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள், இங்க இருக்கக்கூடிய போதகர்கள் ஒவ்வொருவரும் இந்த குறிப்பை உங்கள் சிந்தையிலே எடுத்து செல்லும்படி அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். Listen, கவனியுங்கள். our God is good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். The first thought I expound, இந்த முதல் குறிப்பை கொஞ்சம் விவரித்து காண்பிக்கிறேன். He is good God in spite of sending persecution to his people. தம்முடைய ஜனங்களுக்குள்ளாக ஒரு உபத்திரவத்தை அனுமதித்திருந்தாலும் நம்முடைய தேவன் நல்ல தேவன்தான். Our common mind doesn't accept that persecution is good. நம்முடைய பொதுவான அறிவின்படி உபத்திரவமா அது நல்லது என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். We always pray against the persecution that we face. எப்பொழுதும் நாம் எதிர்கொள்ளுகிற சந்திக்கிற உபத்திரவத்தை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும் என்றே நாம் ஜெபித்து வருகிறோம். But our dear Lord turned it to be a blessing in disguise. ஆனால் நம்முடைய அன்பு ஆண்டவரோ அந்த உபத்திரவத்தையே நமக்கு பேராசீர்வாதமாய் மாற்றி அமைத்து விடுகிறார். If there was no persecution due to Stephen's martyrdom, the early believers would not have scattered. ஸ்தேவான் நிமித்தமாய் அவன் இரத்த சாட்சியாய் மரித்ததினால் உண்டான உபத்திரவம் மாத்திரம் வராமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் ஆதி விசுவாசிகள் சிதறி போய் இருக்க மாட்டார்கள். The gospel news would be only confined to a certain locality. அந்த சுவிசேஷ செய்தியானது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்குள் என்று மட்டுமே எல்லைக்குள் அடங்கி போய் இருந்திருக்கும். Today we find Christendom all over the world. இன்றைக்கோ அகில உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் பரம்பி வியாபித்திருப்பதை காண்கிறோம். Everywhere you go, nook and corner, in any continent, you find Christians. போகிற இடமெல்லாம் எந்த கண்டத்துக்கு போனாலும் எந்த மூலை முடுக்கிலேயும் கிறிஸ்தவத்தை காண முடியும். The reason for it was the persecution. அதற்கு காரணம் என்னவென்றால் உபத்திரவம் தான். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. So thus the announcement of the gospel news by the workers was prompted, was rather pushed forward because of the persecution. இப்படியாக ஊழியர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி செய்தது அன்றைக்கு வந்த உபத்திரவம் தான் அவர்களை முன்கூட்டி உந்தி தள்ளி சென்ற சக்தியா இருந்தது. We should never say to the Lord or pray even, Lord, don't send it. ஆண்டவரை பார்த்தோ அல்லது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உபத்திரவம் வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்ல வேண்டாம். Would you throw open the door for persecution or you will shut it? உபத்திரவம் வரும் பொழுது உபத்திரவம் வருவதற்கு கதவை திறந்து கொடுப்பீர்களா, இல்லாவிட்டால் உபத்திரவம் வேண்டாம் என்று கதவை அடைத்துக் கொள்வீர்களா? Always we bolt the door and say no more persecution,
No more trials. எப்பொழுதும் கதவை இறுக பூட்டிக் கொண்டவர்களாய் இனி உபத்திரவம் வேண்டாம், பரீட்சை வேண்டாம் என்றே சொல்லுகிறோம். That means you do not know the plan of God to spread the gospel. அப்படி என்றால் சுவிசேஷத்தை பரப்புவதற்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அறியவில்லை என்றுதான் பொருள். You should only welcome it so that it would be a channel to go out to different places and preach the word. வித்தியாசப்பட்ட பல இடங்களுக்கு போய் சுவிசேஷ வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய வாய்க்கால்களாய் அதை மாற்றிக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். In the beginning they thought of going to the Jews only. முதலாவதாக அவர்கள் யூதர்களிடத்தில் மட்டும்தான் போக வேண்டும் என்று நினைத்தார்கள். 19th verse says preaching the word to none but unto the Jews only. 19ஆம் வசனம் சொல்லுகிறது யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. But as you read the next verse you will find they spake unto the Grecians. ஆனால் அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் கிரேக்கருடனே பேசி. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Both the Jews and the Greeks are given the gospel of Jesus. யூதர்கள் கிரேக்கர்கள் இரு சாராருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒப்புக்கொடுக்கப்பட்டது. The Greeks are not supposed to accept this truth that Jesus Christ is the Messiah. இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்ற இந்த சத்தியத்தை கிரேக்கர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. They are the Gentiles. அவர்கள் புறஜாதியார்கள். But thank God, ஆனாலும் தேவனுக்கு நன்றி, when you allow the Lord to deal with us in the way he likes, gospel spreads. தேவன் தாம் விரும்புகிற விதத்தில் நம்முடனே கூட இடைபட நாம் விட்டு கொடுக்கும் போது சுவிசேஷம் பரம்புகிறது. There are ever so many Gentiles, heathens today around the world. இன்றைக்கும் இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ புறஜாதிகள் ஆண்டவரை அறியா கூட்டம் வாழ்கிறது. The Jews can be today represent the nominal Christian. யூதர்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைய வடிவத்திலே பேரளவில் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற மக்கள் கூட்டத்திற்கு அது பொருந்தும். But non-Jews can be classified as the heathen. யூதர்கள் அல்லாத மற்றவர்களை இயேசுவை அறியாத புறஜாதிகளுக்கு நாம் ஒப்பிட்டுக் கொள்ளலாம். But biblically speaking, Jews are only the Jews, but all others are the Gentiles. வேதத்தின் அடிப்படையில் பேசுவோம் என்று சொன்னால் யூதர்கள் என்று சொன்னால் உண்மையான யூத கூட்டத்தை மட்டும்தான் குறிக்கும், மற்ற அனைவருமே புறஜாதியார்தான். If you take our country India, இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்வோமானால் it is composed of the nominal Christians and the non-Christians. இந்திய தேசத்திலே பெயர் கிறிஸ்தவர்களும் உண்டு, இயேசுவை அறியாத கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற கூட்டத்தாரும் உண்டு. When God sends persecution, that will be a way to go out to meet the both group. தேவன் உபத்திரவத்தை அனுப்பும் பொழுது இந்த இரு கூட்டத்தாரையும் போய் சந்திக்கும், அது பாலமாய் வழியாய் அமைந்துவிடும். So you should say, thank you Lord, send more of opposition. ஆகவே தேவனை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், அதிகமான எதிர்ப்புகளை எங்களுக்கு தாரும் என்று சொல்ல வேண்டும். How many of you will say, Lord, send more of opposition? அதிகமான எதிர்ப்புகளை தாரும் ஆண்டவரே என்று எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? I don't think so. We will say that. ஒருபோதும் நாம் அப்படி சொல்லுவோம் என்று நான் நினைக்க முடியவில்லை. When we meet the pastor and say, Pastor, kindly pray, lot of opposition, lot of troubles, persecution, God should take it away. பாஸ்டரை சந்திக்கும் பொழுது பாஸ்டர் தயவு செய்து ஜெபியுங்கள், அதிகமான எதிர்ப்புகள் தொந்தரவுகள் தேவன் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படி ஜெபியுங்கள் என்று தானே சொல்லுகிறோம். If I will ask you one question, do you have persecution in your place of ministry? உங்களை பார்த்து நீங்கள் செய்கிற ஊழியம் செய்கிற இடத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டா என்று நான் கேட்டால் What will you say? என்ன சொல்லுவீங்க? Not a bit, but lot. கொஞ்சம் இல்ல பாஸ்டர், நிறைய உபத்திரவம். We don't know what to do. என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை. You must kneel down and say, thank you Lord for this persecution. முழங்கால் படியிட்டு தேவனே இந்த உபத்திரவத்துக்காக நன்றி என்று சொல்ல வேண்டும். Because God is going to use that situation for the progress of his ministry. ஏனென்றால் அந்த சூழ்நிலையை தேவன் தம்முடைய ஊழியத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சாதகமாய் பயன்படுத்திக் கொள்வார். Not here in this verse preaching the Lord Jesus. இந்த வசனத்திலே பாருங்கள், கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். In English I would say rather different from Tamil. தமிழில் இருந்து ஆங்கிலத்திலே கொஞ்சம் வித்தியாசமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். As I read the Acts of the Apostles, there is a small change. அப்போஸ்தலர் நடபடிகளை நான் வாசிக்கையில் ஒரு சிறு மாற்றத்தை கண்டேன். Always you find preached Jesus, preached Christ,
preached the Lord Jesus. எப்பொழுதும் பார்க்கிறோம் இயேசுவை பிரசங்கித்தான், கர்த்தராகிய கிறிஸ்துவை பிரசங்கித்தான், கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் என்று தான் பார்க்கிறோம். It is not about Jesus, it is Jesus. இயேசுவை குறித்தல்ல, இயேசுவை பிரசங்கித்தார். The Christian world, the non-Christian world know much about Jesus. இயேசுவை அறியாத மற்ற மக்கள் அனைவரும் இயேசுவை குறித்து அதிகமாய் அறிந்திருப்பார்கள். If you begin to say Jesus, then they will say where was he born and all the story. இயேசு என்று நீங்கள் சொல்ல ஆரம்பித்த உடனே அவர் எங்கே பிறந்தார் என்ற கதை முழுவதையும் அவர்கள் சொல்லி விடுவார்கள். They have a brain knowledge about Jesus. இயேசுவை குறித்த அதிகமான மூளையிலே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். But in the scripture English you find preaching the Lord Jesus. He preached unto them Christ and so on. ஆனால் வேதத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுவை பிரசங்கித்தான், அவன் கிறிஸ்துவை பிரசங்கித்தான், இயேசுவை பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். That means it is a revelation that people should have when they confront the gospel. அப்படி என்றால் எந்த மக்கள் கூட்டமானாலும் சரி சுவிசேஷத்தை அவர்கள் கேள்விப்படும் பொழுது இயேசுவை குறித்த ஒரு வெளிப்படுத்தல் அங்கே வெளிப்பட வேண்டும். Before you go to ministry anywhere you pray, Lord open their eyes of understanding, they may have a revelation. எந்த இடத்துக்கு ஊழியம் செய்ய நீங்கள் போக முற்பட்டாலும் சரி, புறப்பட்டு செல்லும் முன் ஆண்டவரே உம்மை பற்றிய ஒரு வெளிப்படுத்தலை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவருடைய மனக்கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்துவிட்டு செல்லுங்கள். In this connection God gave me one thought. இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு குறிப்பை தேவன் எனக்கு தந்தார். When Jesus was alive on this earth, இயேசு இந்த பூமியிலே உயிரோடு வாழ்ந்த நாட்களில் the Pharisees came to him, scribes came to him, so on. பரிசேயரும் வேதபாரரும் சதுசேயரும் இயேசுவினிடத்திலே வந்தார்கள். Once these people said, Pharisees said, ஒருமுறை இந்த பரிசேய கூட்டத்தார் இயேசுவினிடத்திலே சொன்னார்கள், "Oh master, we know that you are preaching the truth, எஜமானனே போதகரே நீ சத்தியத்தை போதிக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியும். and thou art the truth, and you preach the way of the truth." நீர்தான் சத்தியமாய் இருக்கிறீர், நீர் சத்திய மார்க்கத்தை குறித்து போதிக்கிறீர். So what Jesus preached unto the people was the truth. இயேசு அன்றைக்கு ஜனங்களுக்கு பிரசங்கித்ததே சத்தியத்தை தான். He was the truth and he preached the truth. அவரே சத்தியமாய் இருந்தார், சத்தியத்தை பிரசங்கித்தார். So also when you go out in the ministry announcing the gospel news, you should preach the truth. அதே போலவே நீங்களும் வெளியே ஊழியத்துக்கு புறப்பட்டு போய் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது சத்தியத்தை பிரசங்கியுங்கள். Why do I say this? நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? Some people make a mistake. சிலர் இங்கே தவறு செய்து விடுவார்கள். They leave the truth, they speak something else. அவர்கள் சத்தியத்தை விட்டுவிட்டு வேறு எதையோ பிரசங்கித்து விடுவார்கள். Unimportant things are magnified, but the most important things are not said. எது அவசியமாய் சொல்லப்பட வேண்டுமோ அந்த முக்கியமான காரியத்தை விட்டுவிட்டு அவசியமில்லாத காரியத்தை பெரிதாக மிகைப்படுத்தி பேசிவிடுவார்கள். Jesus said, "I am born, I have come to this world to be a witness to the truth." இயேசு சொன்னார், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தேன். Wherever you go, whichever village you go, town you go, give the truth. எங்கு நீங்கள் போனாலும் சரி, எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, எந்த பட்டணத்துக்கு போனாலும் சரி, சத்தியத்தை போதியுங்கள். It is not the name of a person, name of the denomination, name of the church that matters much. ஒருவருடைய பெயரோ அல்லது ஒரு சபை பிரிவினருடைய பெயரோ ஒரு குறிப்பிட்டவருடைய பிரபலமோ முக்கியமல்ல. It is the truth. சத்தியம்தான் முக்கியம். Jesus preached the truth. இயேசு சத்தியத்தை பேசினார். Listen here. இங்கே கவனியுங்கள். In this verse I found that they have traveled. You find here they have traveled as far as Phoenicia இங்கே பார்க்கிறோம், and Cyprus and Antioch. பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். Not that. இதை கவனியுங்கள். They have traveled so much. இவ்வளவு தூரம் அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். When you start announcing the gospel news, சுவிசேஷ செய்தியை
அறிவிக்கும்படி நீங்கள் புறப்பட்டு போகும்போது you must be willing to go from place to place. இடம் விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல மனம் இருக்க வேண்டும். They were not confined to only one place. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே அவர்கள் முடங்கி கிடக்கவில்லை. Cyprus, Antioch, Phoenicia, so on. பெனிக்கிய நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா வரைக்கும் பிரயாணம் That is to செய்தார்கள். say, to all the places where the Lord leads. அப்படி என்றால் கர்த்தர் அவர்களை நடத்துகிற எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷ பிரசங்கம் செய்ய பிரயாணம் பண்ணினார்கள். You must have an urge in your heart to reach the unreached. சந்திக்கப்படாத மக்களை சந்திக்க வேண்டுமே என்ற ஆதங்கம் ஏவுதல் உங்கள் உள்ளத்திலே ஆவியில் இருக்க வேண்டும். Sorry to say, இன்றைக்கு துக்கத்தோடு சொல்லுகிற காரியம், some people stand only in one place and try to compete with others. சிலர் ஒரு இடத்திலேயே நின்று கொண்டு அங்கிருக்கிற மற்றவர்களோடு போட்டி போடவே முயற்சிக்கிறார்கள். I always tell my people, நான் எப்பொழுதும் என்னுடைய ஜனங்களிடத்தில் சொல்லுவதுண்டு, try to find out a locality where gospel is not said. எங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். Even if you go to travel long distance, you go. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியதா இருந்தாலும் பரவாயில்லை, போங்கள். Walk, go, and by bus, cycle, motorcycle, whatever it may be. நடந்தோ, சைக்கிள்லேயோ, மோட்டார் சக்கரத்திலேயோ, பஸ்ஸிலேயோ, எப்படியோ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருங்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Listen again. மீண்டுமாய் கவனியுங்கள். In announcing the gospel news, இந்த சுவிசேஷ செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கும் போது, if it should be successful, நாம் அதிலே வெற்றியுள்ளவர்களாய் திகழ வேண்டுமானால் the hand of the Lord should be with you. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்க வேண்டும். That's the most important thought I would like to press in your heart. உங்கள் இருதயத்திலே அதிகமாய் பதிய வைக்க விரும்பின முக்கியமான குறிப்பு இதுதான். 21st verse says the hand of the Lord was with them. 21ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. Great number believed, turned unto the Lord. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடமாய் திரும்பினார்கள். Workers, pastors here, ஊழியர்களே, இங்க இருக்கிற போதகர்களே, the moment you start for ministry anywhere, எங்கேயானாலும் சரி ஊழியத்திற்கு என்று நீங்கள் போக புறப்பட்ட உடனே, this is my habit, I say, என்னுடைய பழக்கமாகவே நான் சொல்லுகிறேன், even when I get up Sunday morning to preach, ஞாயிற்றுக்கிழமை காலை பிரசங்கிக்க நான் எழும்பும் போதும் கூட I used to say, நான் சொல்லுவதுண்டு, Lord, your hand should be upon me. கர்த்தாவே, உம்முடைய கரம் என் மேல் இருக்க வேண்டும். Your anointing should be upon me. உம்முடைய அபிஷேகம் என் மீது இருக்க வேண்டும். Your hand should be on me. உம்முடைய கரம் என் மேல் இருக்க Your வேண்டும். anointing should be on me. உம்முடைய அபிஷேகம் என் மேல் இருக்க வேண்டும். That's a secret of success. அதுதான் வெற்றியின் ரகசியம். Not our eloquence, நம்முடைய பேச்சு திறமை அல்ல, not our gift, நம்முடைய வரங்கள் அல்ல, not our personality, நம்முடைய ஆள்தத்துவம் தோற்றம் அல்ல, not our building, நம்முடைய கட்டடமும் அல்ல, not the crowd, நம்முடைய கூட்டமும் அல்ல, not the name of the institution. எந்த ஸ்தாபனத்தின் பெயரும் அல்ல. The hand of the Lord should be with me. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். Oh, hallelujah. ஹல்லேலூயா. Holy Spirit speaks to you this morning hour. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையிலே உங்களோடு பேசுகிறார். The first secret of success is announcement of the gospel news in the way it is said here. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விதத்திலே சுவிசேஷ செய்தியை அறிவிக்க முற்படுவோம் என்று சொன்னால், முதலாவதாக ஊழியத்தின் வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளும் வழியாகும். Number 2, இரண்டாவதாக, I hope you are everybody listening to me. எல்லாரும் என்னை கவனித்து கேட்கிறீர்கள் என்று நம்புகிறேன். I am talking to you the secret of success of your ministry. உங்கள் ஊழியத்தின் வெற்றியை பெற்றுக்கொள்ளும் ரகசியத்தை நான் பேசுகிறேன். The second is the appointment of the gospel worker. இரண்டாவதாக சுவிசேஷ ஊழியர்களை நியமித்தல். 22nd verse. 22ஆம் வசனத்திலே, They sent forth Barnabas that he should go as far as Antioch. அவன் அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு அவர்கள் பர்னபாவை அனுப்பினார்கள். Listen, கவனியுங்கள். you might have read this portion ever so many times. எத்தனையோ முறை இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்திருக்கலாம். I have read it. நானும் வாசித்திருக்கிறேன். But still always I look to God for a new thought. ஆனாலும் எப்பொழுதும் புதிய குறிப்புகளை தரும்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்பதுண்டு. The tidings of these things came unto the ears of the church which was in Jerusalem. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது, English beautiful.
ஆங்கிலத்திலே மிக அருமையாய் இருக்கிறது. You find here the ears of the church, the ears of the church. எருசலேம் சபையாரின் காதுகளிலே இந்த செய்தி விழுந்தபோது, It seems the church has ears. சபைக்கு காதுகள் இருக்கிறது என்பதை போல் இருக்கிறது. We think that we have got ears, நாம் நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் காதுகள் இருக்கிறது என்று. but the church also has got ears. சபைக்கும் காதுகள் உண்டு. When I say the church that was at Jerusalem then, நான் சபை என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு எருசலேமில் இருந்த சபைக்கு இந்த செய்தி காதில் விழுந்தது. I want the workers listen to me please very carefully here. தயவு செய்து இந்த இடத்திலே இங்க இருக்கிற ஊழியர்கள் நான் சொல்லுகிறதை கவனமாய் கேட்கும்படி கேட்கிறேன். I'm happy and glad for this organization, Good Samaritan Church. இந்த நல்ல சமாரியன் ஊழியர் ஐக்கிய சபைக்காக நான் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். I am really thankful to God for the pastor, the founder here and other co-pastors here. இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ், ஸ்தாபகர், மற்ற உடன் ஊழியர்கள் அனைவருக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். God has laid a great responsibility upon them. தேவன் ஒரு மகா பெரிய உத்தரவாதத்தை அவர்கள் மீது வைத்திருக்கிறார். And the workers should cooperate with the leaders of the organization. ஊழியர்கள் ஸ்தாபன தலைவர்களோடு எப்பொழுதும் ஒத்துழைத்து செயல்பட வேண்டும். When number of people were saved in Antioch, அந்தியோகியாவிலே திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்ட போது, immediately the church council, the headquarters I should say, in Jerusalem gathered together and began to think, whom shall we send to Antioch? உடனடியாக தலைமை ஸ்தானமாயிருந்த எருசலேம் சபையின் மூப்பர் சபை அங்கே கூடி அந்தியோகியாவுக்கு நாம் யாரை அனுப்புவது என்று ஒரு தீர்மானம் செய்தார்கள். So the decision came from the administrative organization. ஆகவே இந்த ஸ்தாபனத்தின் நிர்வாக கமிட்டியிடமிருந்து ஒரு தீர்மானம் இப்பொழுது பிறக்கிறது. We don't read in here that some Tom, Dick and Harry went and organized the church. யாரோ ஒருவர் தான் விரும்பினபடி இஷ்டம் போன ஒருவரை எழுப்பி சபையை கூட்டி அமைக்கும்படியாய் ஒருவனை அனுப்பினார்கள் என்று இங்கே நாம் வாசிக்கவில்லை. One of the reasons there is confusion sometimes in our ministry, in administration, even our own church, I said. நம்முடைய சொந்த சபையை குறித்து பேசும் பொழுதும் சரி, இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களுக்குள்ளாக குழப்பங்கள், நிர்வாகத்திலே சில குளறுபடிகள் வருவதற்கு முக்கியமான காரணங்களிலே ஒன்று என்னவென்றால், they don't acknowledge the headquarters. தலைமை ஸ்தாபனத்தை, அவர்களுடைய தலைமை சபையை அவர்கள் அங்கீகரிப்பதும் இல்லை, அதற்குரிய மதிப்பை கொடுப்பதும் இல்லை. What they think in heart is, oh, I went here, the Lord blessed me, many were saved, come on, I should do anything I like. தங்கள் இருதயத்திலே சில ஊழியர்கள் நினைக்கிறது என்னவென்றால், அங்கே நான் போனேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், சில விசுவாசிகளை ரட்சித்தார், ஆகவே நான் விரும்புகிறபடி விருப்பம் போல இங்கே ஒரு சபையை நான் ஸ்தாபிக்கட்டும். All this is because of my effort and I can do whatever I like. எல்லாமே நான் எடுத்த முயற்சியினால் தான் வந்தது, ஆகவே நான் என்ன நினைக்கிறேன் அதை நான் செய்வேன். One way it may be all right. ஒரு விதத்திலே பார்க்கும் பொழுது அது உங்கள் பார்வைக்கு சரியாய் தெரியலாம். But those workers should always recognize the leadership, recognize the authority, recognize the headquarters, recognize the orders. ஆனால் அந்த ஊழியர்கள் எப்பொழுதுமே தங்களுக்கு மேலிருக்கிற தலைமை ஸ்தாபனத்தை, தலைமைத்துவத்தை, அதிகாரத்தை, தங்களுக்கு மேலிருக்கிற அதிகாரிகளை எப்பொழுதும் அங்கீகரிக்க வேண்டும். We don't read here that one among the group that went and preached the gospel made some ex as the leader. இந்த இடத்திலே இங்கிருந்து கூட்டத்தால் அனுப்பப்பட்டு பிரசங்கம் பண்ணப்பட்டதினாலே ஒருவர் அங்கே சபையின் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார் என்று வாசிக்கவே இல்லை. They always look to the leaders. எப்பொழுதுமே அவர்கள் தலைவர்களையே நோக்கி கொண்டிருந்தார்கள். There's a senior person, there's a founder, there is organizer, there is authority, there is leadership, there is some administration. இங்கே ஸ்தாபகர் ஒருவர் இருக்கிறார், தலைவர் ஒருவர் இருக்கிறார், ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் இருக்கிறார், எல்லாருக்கும் மேற்பட்ட அதிகாரத்திலே ஸ்தாபனத்திலே ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். It is the duty of the workers to communicate the headquarters. எப்பொழுதும் தலைமை ஸ்தாபனத்தோடு
நல்ல உறவை பேச்சுவார்த்தையிலே வைத்திருக்க வேண்டியது ஊழியருடைய கடமையாகும். You may be used by God, you may have the gift also. நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படலாம், தேவனுடைய வரத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம். But still you should always listen to the advice of the elders of the headquarters. ஆனாலும் எப்பொழுதும் தலைமை ஸ்தாபனத்தில் இருக்கிற பெரிய மூத்த ஊழியர்களுடைய ஆலோசனையை நீங்கள் செவிசாய்த்து கேட்க வேண்டியது அவசியமாகும். That's why we read here. ஆகவே தான் இங்கே வாசிக்கிறோம். When the tidings of these things came unto the ears of the church which was in Jerusalem, they sent forth Barnabas that he should go to Antioch. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு அவர்கள் பர்னபாவை அனுப்பி வைத்தார்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. You see, the headquarters, Jerusalem, the church knew very well who would be the proper person. தலைமை சபையாய் இருக்கிற எருசலேமில் இருந்த அந்த தலைமை சபை யார் அந்த இடத்துக்கு சரியான ஆளாய் இருப்பார்கள் என்று அறிந்து அவர்கள் பர்னபாவை தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். I thought one minute, who is this Barnabas? இந்த பர்னபா யார் என்று நான் எனக்குள்ளாக ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தேன். Go home and read Acts 4th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தை வீட்டிற்கு போய் வாசித்துக் கொள்ளுங்கள். We read this Barnabas. பர்னபாவை குறித்து வாசிக்கிறோம். He is a son of consolation. அவன் ஆறுதலின் மகன். And he was a faithful man to the seniors. அவன் தனக்கு மேல் இருந்த மூத்த பெரிய ஊழியர்களுக்கு உண்மையுள்ள ஒரு மனிதனாய் வாழ்ந்தான். He sold his possession and placed it at the feet of the apostles. தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தவன். Do you see that he was a contrary personality to Ananias and Sapphira? அனனியால் சப்பீரால் இவர்களோடு ஒப்பிடும் பொழுது முற்றிலும் மாறுபட்ட ஒரு மனிதனாய் இவனை காண முடியும். Ananias and Sapphira hid a part of the sale proceeds in the house and then placed the remaining at the apostles' feet. அனனியாவும் சப்பீராலும் தாங்கள் விற்ற நிலத்தின் கிரயத்திலே ஒரு பங்கை வீட்டிலே ஒளித்து வைத்து மீதியை கொண்டு வந்து அப்போஸ்தலரின் பாதத்திலே வைத்தார்கள். They spoke lie to the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொன்னார்கள். Look at Barnabas. பர்னபாவை பாருங்கள். His name is son of consolation. அவருடைய பெயரே ஆறுதலின் மகன். Faithful man. உண்மையுள்ள மனிதன். Sold all that he had and placed it at the apostles' feet. தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தவன். Now, when the headquarters Jerusalem church thought about a faithful man, they could send only Barnabas. தலைமை ஸ்தானமாகிய எருசலேமின் சபையார் ஒருவனை அனுப்ப வேண்டும் என்று நினைத்த உடனே பர்னபா தான் அவர்கள் மனதிலே வந்தான். You should be also faithful always to the headquarters. நீங்களும் கூட எப்பொழுதும் உங்கள் தலைமை ஸ்தாபனத்துக்கு உண்மையுள்ள ஊழியர்களாய் இருக்க வேண்டும். Pastor Owen Robert didn't say anything about it. பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் அவர்கள் இதை குறித்து ஒரு வார்த்தையும் இடத்தில் பேசவில்லை. Some of you might think, oh, pastor has said something to Pastor Sam Sundaram, that's why he's preaching like this. உங்களிலே சிலர் நினைக்கலாம், பாஸ்டர் அவர்கள் சாம் சுந்தரம் ஐயா கிட்ட ஏதோ சொல்லிவிட்டார் போல் தெரிகிறது, அதனால் தான் சாம் சுந்தரம் ஐயா இப்படி பிரசங்கிக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். It's the message I would give to my church also. என்னுடைய சபைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இது. Barnabas is an outstanding character. பர்னபாவை பார்க்கும் பொழுது அவன் பிரத்யட்சமாய் தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனிதன். There was a time when Saul had to escape for his life. ஒரு சூழ்நிலை வந்தது, சவுல் தன் ஜீவன் தப்ப ஓட வேண்டிய ஒரு நிலை. Through the window he went out of the wall and escaped. அவன் எருசலேமின் மதில் வழியாய் இருந்த ஒரு ஜன்னல் வழியாக கூடையிலே கீழே இறக்கப்பட்டு தப்பி சென்றான். And as he went, nobody was able to accept him. அவன் போன பாதையிலே அவனை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. They had a fear of Saul. சவுலை குறித்த ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்தது. I'm talking to you about Saul. நான் இப்பொழுது சவுலை குறித்து உங்களோடு பேசுகிறேன். And people had a fear for Saul. இந்த சவுலை குறித்த பயம் எல்லா ஜனங்களுக்குள்ளும் இருந்தது. They knew that he was a man of terror. அவன் ஒரு பயங்கரவாதி என்று எல்லாருக்கும் தெரியும். It was at that time Barnabas accepted Saul, believed him because he had a spiritual understanding. சரியான அந்த நேரத்தில் தான் பர்னபா ஆவிக்குரிய பகுத்தறியும் வரத்தை உடையவனாய் இருந்தபடியினால் சவுலை ஏற்றுக்கொண்டான். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். A man who would be appointed,
as a gospel worker shall have a spiritual understanding. சுவிசேஷ ஊழியனாக நியமிக்கப்பட இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட விளக்கமுடையவனாய் இருப்பான். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Note here also that unless you have that spiritual maturity, you can't be appointed in a place. ஒரு காரியத்தை இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தேர்ச்சி பெற்ற அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்டால் சுவிசேஷ ஊழியராக உங்களை நியமிக்க முடியாது. May you appointed by God himself straight away through God's children. தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக நீங்களும் தேவனால் ஒரு சுவிசேஷ ஊழியர்களாக நியமிக்கப்படுவீர்களாக. Listen. கவனியுங்கள். The third thought God gave me was, தேவன் எனக்கு தந்த மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், this is appreciation for the gospel worker. சுவிசேஷ ஊழியர்களுக்குரிய பாராட்டுதல். I find here verse 24, 23, 24. 23 24 வசனத்திலே இங்கே நான் பார்க்கிறேன். When this man came to Antioch, இந்த மனிதன் அந்தியோகியாவுக்கு வந்து சேர்ந்தபோது he gave a very good teaching. அவன் ஒரு நல்ல போதனையை கொடுத்தான். And above all, his appreciation is, எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுக்கு கிடைத்த பாராட்டுதலை பாருங்கள். he was a good man. அவன் நல்லவன். Verse 24. 24 வசனம். Full of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன். Full of faith. விசுவாசத்தினால் நிறைந்த மனிதன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Why not you raise your hand and say praise the Lord? கரங்களை உயர்த்தி ஏன் தேவனை துதிக்க கூடாது? Everybody raise your hand and say praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். Hallelujah. Hallelujah. Say praise the Lord. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். Say thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். And our God wants his followers also to be good. நம்முடைய தேவன் அவரை பின்பற்றுகிற அடியார்களும் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். This Barnabas had appreciation for his character. இந்த பர்னபா அவனுடைய சுபாவங்களுக்காக ஒரு பாராட்டுதலை பெறுகிறான். I love the word, he was a good man. அவன் நல்லவன் என்ற வார்த்தையை நான் அதிகம் நேசிக்கிறேன். Think. இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். We don't say in the world everybody is good man. உலகத்திலே நாம் பார்க்கிற எல்லாரையுமே நல்லவர் என்று சொல்லுவதில்லை. Do you say? சொல்றோமா? I don't think so. அப்படி சொல்லுவதில்லை. Sometimes you open our mouth and say, this man, bad man. சில நேரங்களிலே நாம் வாயை திறந்தால் அந்த மனிதனா ஐயோ மோசமானவங்க, The worst fellow. இருக்கிறதுலயே மோசமானவன், The liar. பொய்யன், Dishonest. உண்மை இல்லாதவன். We give all the adjectives to the character of the person. ஒரு மனிதனுடைய சுபாவத்துக்கும் குணத்துக்கும் என்னெல்லாம் உரி சொல்கள் வைக்க முடியுமோ எல்லா வார்த்தைகளையும் அடைமொழியாய் சேர்த்துக் கொள்வோம். But Barnabas is a good man. ஆனால் பர்னபாவோ ஒரு நல்லவன். The secret of the success and expansion of our ministry is our testimony. ஊழியத்தின் வெற்றிக்கும் நம்முடைய ஊழியத்தின் எல்லை விரிவடைந்து பரவுவதற்கும் உரிய ரகசியமே நம்முடைய நற்சாட்சியில் தான் இருக்கிறது. When people think of us, when people talk about us, you see, they may think of us sometime when they are alone, or they may talk about us. சில நேரங்களிலே ஜனங்கள் நம்மை பற்றி நினைத்த உடனே அல்லது நம்மை பற்றி பேச எடுத்த உடனே Their thought should be a good man. நம்மை நினைத்த உடனே நல்ல மனிதன் என்று நினைக்க வேண்டும். This pastor is a good man. இந்த பாஸ்டரா ரொம்ப நல்ல பாஸ்டராச்சே. This servant of God is a good man. இந்த கர்த்தருடைய ஊழியரா ரொம்ப நல்ல ஊழியர். That is to say, a person of love. அப்படி என்றால் அன்பு நிறைந்த ஒரு மனிதன். Whom do we say good man? யாரை பார்த்து இன்றைக்கு நல்லவர் என்று நாம் சொல்லுவோம்? Whom do you say who is a good man? யாரை பார்த்து நீங்க நல்லவர் என்று சொல்லுவீர்கள்? When you find that man full of love, அன்பு நிறைந்த ஒரு மனிதனை பார்க்கும்போது, full of compassion, மனதுருக்கம் நிறைந்த ஒரு மனிதனை பார்க்கும்போது, so you say a good man. அவர் ரொம்ப நல்லவர்கள் என்று சொல்லுவோம். Even if there are little mistakes in him, and you could see love in him, mercy and compassion, you are constrained to say is a good man. ஒரு மனிதனிடத்திலே சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அன்பும் மனதுருக்கமும் அவருடைய வாழ்க்கையில் இருப்பதை பார்த்துவிட்டால் உடனே அவர் நல்லவர்ங்க என்று சொல்லிவிடுவோம். One day in Pursavakamai road there was a big crowd. ஒரு நாள் லேப்பரசுவாக்கம் நெடுஞ்சாலையில ஒரு பெரும் கூட்டம், A big funeral. பெரிய அடக்க ஊர்வலம். I have not seen a funeral like that. அப்படிப்பட்ட ஒரு ஊர்வலத்தை சவ ஊர்வலத்தை நான் பார்த்ததே இல்லை. First came a few policemen. முதலாவது சில காவலர்கள் வந்தார்கள்.
neatly dressed. நல்ல யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரர்கள். Then came a police lorry. பின்னாலே ஒரு பெரிய போலீஸ் லாரி. I just was looking at it. நான் கொஞ்சம் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். Then another police group. திடீரென்று இன்னும் ஒரு போலீஸ் கூட்டம். Then all the doors of the hotels and shops were closed immediately. அந்த ஊர்வலம் வந்தவுடனே அங்கிருந்த கடைகள் ஹோட்டல்கள் எல்லாரும் கதவை பூட்டி விட்டார்கள். What is this? I have not seen like that. என்னப்பா இது, இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்லையே. Then a big funeral came. பின்னாலே ஒரு பெரிய சவ ஊர்வலம். I said, what is it for this funeral? So much police, so much of police lorry and all these things. இந்த செத்து போன மனிதனை புதைக்க போகிற கூட்டத்துக்கு இவ்வளவு போலீஸ் காவலா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். Then I asked somebody, who is that man died? யார்ப்பா செத்து போயிட்டது யார் என்று நான் விசாரித்தேன். Then they said, அப்பொழுது சொன்னார்கள், அண்ணா வாராரு. அண்ணா வராருங்க. அண்ணா வாராரு. What is that? I said, அண்ணா வராருங்களே, அவர் யாருங்க என்று நான் கேட்டேன். He is a notorious rowdy in that locality. அந்த பிராந்தியத்திலே பேர் பெற்ற ஒரு ரவுடி அவர். Everybody knows his name as a notorious rowdy. அவர் பேரை சொன்னாலே போதும், அவ்வளவு மோசமான ஒரு ரவுடி. And to protect these shops and public, this funeral, the police people came. கடைகளை காக்க, பொதுமக்களுக்கு பாதுகாவல் கொடுக்க இவ்வளவு போலீஸ்காரர்கள் அந்த சாவு ஊர்வலத்திலே அணிவகுத்து வருகிறார்கள். Some of them were talking. அவர்களே ஒரு சிலர் பேசிக் கொள்கிறார்கள். He is a good man. அவர் நல்லவருங்க. He is a good man. அவர் நல்லவருங்க. I said, he said rowdy and then he said good man. என்னங்க ரவுடின்றீங்க, நல்லவர்னு சொல்றீங்க? He used to give people something. ஜனங்களுக்கு அப்பப்ப ஏதாவது கொடுப்பாருங்க. He is full of love. அன்பு நிறைஞ்சவருங்க அவரு. He is full of compassion. மனதுருக்கம் நிறைந்தவருங்க. He is merciful. He always gives somebody something. இரக்கம் உள்ளவருங்க. எப்ப போனாலும் யார் கேட்டாலும் எதையாவது கொடுப்பார். He is a bad man, no doubt. மோசமானவன் தான், எந்த சந்தேகமும் இல்லை. He rose from A and gave it to B. அந்த ஆள்கிட்ட இருந்து திருடி கொள்ளையடித்து இந்த ஆள்கிட்ட கொடுப்பார். The B says, he is a good man. வாங்கினவர் சொல்லுகிறார், ரொம்ப நல்ல மனிதங்க. He is a rowdy. அவர் ரவுடி. Yet he got a name, good man. ஆனாலும் நல்லவர் என்ற பெயரை சம்பாதித்து வைத்திருந்தார். I thought, why? What is the reason? ஏன், காரணம் என்ன என்று நான் நினைத்து பார்த்தேன். That's the tendency of giving. கொடுக்கிற பழக்கம் அவர் கரத்தில் இருந்தது. Don't follow him. Don't follow him. அவரை யாரும் பின்பற்றி விடாதீர்கள் தயவு I am செய்து. not asking you to follow that fellow. அந்த மனிதனுடைய நடவடிக்கை பின்பற்ற நான் யாருக்கும் சொல்லவில்லை. Good man is full of love to give, to have a concern, to have mercy, to have a soft corner, to inquire, to console you. நல்ல மனிதன் என்று சொன்னால் எப்பொழுதுமே அன்பும் இரக்கமும் கனிவும், எப்பொழுதும் யாருக்காவது எதையாவது கொடுக்க வேண்டும் என்ற இரக்க மனப்பான்மை உடைய ஒரு மனிதன். Barnabas was a good man. பர்னபா நல்லவன். Hallelujah. Hallelujah. Workers, you should be good man. Workers, wife should be good lady. ஊழியர்களே நீங்கள் நல்ல மனிதர்களாய் இருக்க வேண்டும். ஊழியர்கள் மனைவிமார்களே நீங்கள் நல்ல சகோதரிகளாய் வாழ வேண்டும். When your own believers are in great trouble, உங்களுடைய சொந்த விசுவாசிகள் ஒரு பெரிய நெருக்கத்தில் ஆபத்தில் இருக்கும்போது, they must be in a position to approach you to have something good from you. உங்களிடத்திலிருந்து ஏதாவது நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை வந்து அணுகக்கூடிய நிலையிலே நீங்கள் வாழ வேண்டும். Even if you are not able to give anything, your word should be loving. உங்களால் ஒன்றுமே கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலாய் அன்பாய் இருக்க வேண்டும். The appreciation for him is because of the full of the Holy Ghost. அவனுக்கு கிடைத்த பாராட்டுதலுக்கு காரணமே அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்தபடியால் தான். Barnabas was full of Holy Spirit. பர்னபா பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்தான். Look at his eyes. அவருடைய கண்களை பாருங்கள். Look at his tongue. அவருடைய நாவை பாருங்கள். Look at the whole personality. அவருடைய முழு தோற்றத்தையும் ஆள் தத்துவத்தையும் பாருங்கள். Bible says, வேதம் சொல்லுகிறது, Peter spake being filled with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவனாய் பேதுரு பேசினான். Paul, filled with the Holy Ghost, looked at that man Elymas. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அந்த மனிதனாகிய எலிமாவை பவுல் உற்று பார்த்தான். What I want to say is, நான் சொல்ல விரும்புகிறது it's என்னவென்றால், not just talking in tongues only, which may be evidence. நம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாய் இருக்கிற அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. Full of the Holy Ghost means பரிசுத்த ஆவியினால் நிறைந்த அனுபவம் என்று சொன்னால் head to foot full of the Spirit. உச்சம் தலை முதல்
உள்ளங்கால் வரை ஆவியின் நிறைவு இருக்க வேண்டும். It can be seen from your eyes that you are filled with the Spirit or not. நீங்கள் ஆவியிலே நிறைந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை உங்கள் கண்களை வைத்தே கண்டுகொள்ளலாம். Look at the eyes of the man, look at the tongue of the man. You can say he is filled with the Holy Ghost. அந்த மனிதனுடைய கண்களை பாருங்கள், அவன் நாவை பாருங்கள், அவன் ஆவியில் நிறைந்திருக்கிறானா இல்லையா என்பதை சொல்லிவிட முடியும். Charles Finney once entered into a factory. சார்ல்ஸ் பின்னி ஒருமுறை ஒரு தொழிற்சாலைக்குள்ளாய் நுழைந்தார். And there was a lady there அங்கே ஒரு பெண் இருந்தாள். who just ridiculed him, Charles Finney. சார்ல்ஸ் பின்னியை பார்த்தவள் பரியாசம் பண்ணி கொண்டிருந்தாள். Charles Finney did not revenge or do anything. சார்ல்ஸ் பின்னி அதனால் எந்த ஆத்திரப்பட்டு ஒரு செய்தியும் அவர் வெளிப்படுத்தவில்லை. He only looked at her. அவர் அவளை பார்த்தார். Charles Finney's one look, which was a spirit-filled look, brought revival in the factory. ஒரே ஒரு பார்வை, சார்ல்ஸ் பின்னி ஆவியில் நிறைந்து பார்த்த அந்த பார்வை அந்த தொழிற்சாலைக்குள்ளாகவே ஒரு எழுப்புதலை உண்டாக்கி விட்டது. He didn't preach the gospel. அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. But his eyes were filled with the Holy Ghost. அவருடைய கண்களோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவைகளாய் இருந்தன. Barnabas was full of the Holy Ghost. பர்னபா பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்தான். Full of faith. விசுவாசத்தில் நிறைந்தவன். Hallelujah. Hallelujah. What God wants today is appreciation of the gospel worker by all the people around. இன்றைக்கு தேவன் எதிர்பார்த்து விரும்புகிறதெல்லாம் ஒரு சுவிசேஷ ஊழியர் குடியிருக்கிற பகுதியிலே அவரை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் அந்த சுவிசேஷ ஊழியனை பாராட்ட வேண்டும். Look at the fourth one. நான்காவது குறிப்பை பாருங்கள். I want to tell you the association of the gospel workers. சுவிசேஷ ஊழியர்களின் ஐக்கியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். 25-26. 25-26 வசனங்கள். Then departed Barnabas to Tarsus to seek Saul. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய். And when he had found him, he brought him unto Antioch. And it came to pass that a whole year they assembled together with the church and taught much people. And the disciples were called Christians. அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். You look at the desire of Barnabas and the people of the church desiring for a unity association. பர்னபாவின் விருப்பத்தை பாருங்கள், அந்த சபையாருடைய விருப்பத்தை பாருங்கள். ஒரு ஐக்கியத்தை அவர்கள் விரும்பி செயல்பட்டார்கள். He was not independent, saying, "Oh, it's enough for me. God is with me. I can manage." தேவன் என்னோடு கூட இருந்தால் போதும், நான் சமாளித்துக் கொள்வேன் என்று தன்னிச்சையாய் அவன் செயல்படவில்லை. He went to seek Saul. சவுலை தேடும்படி அவன் போனான். And when he found him, he brought him. அவனை கண்டு அவனை அழைத்து கொண்டு வந்தான். For about 1 year they were all together as an assembly. ஒரு வருஷ காலமாய் ஒரு சபையாய் அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை The உண்டாகட்டும். success of the ministry lies in the association. ஊழியத்தின் வெற்றி நம்முடைய ஐக்கியத்தில் தான் இருக்கிறது. It is an association among the believers, among the servants of God also. விசுவாசிகளோடும் தேவனுடைய ஊழியர்களோடும் இருக்க வேண்டிய ஒரு ஐக்கியம். Thank God for this good ministry established here. இந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல ஊழியத்துக்காய் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். This is my humble appeal to every one of you. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். That you should have the mind of unity, mind of association as one church. ஒரே சபையாய் எப்பொழுதும் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். You should be in a position to seek one another and bring them together for fellowship. ஒருவரை ஒருவர் தேடி ஐக்கியத்துக்காக ஒருமனமாய் கூடி வரும்படியாய் நீங்கள் தேடி கொண்டு வருவர்களாய் காண வேண்டும். We find here that 1 year they were assembling together in one place. இங்கே வாசிக்கிறோம், ஒரு வருஷ காலமாய் ஒரே இடத்தில் அவர்கள் சபையாய் கூடி வந்தார்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். It was because of that fellowship I feel that the name Christians was brought out. நான் இப்படியாக உணர்கிறேன், அந்த ஐக்கியத்தின் விளைவுதான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரே வந்ததற்கு காரணம். Hitherto they might be known as disciples
or hitherto they might be known as the followers of Jesus. இதுவரைக்குமாய் சீஷர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம், இல்லாவிட்டால் இயேசுவை பின்பற்றுகிற கூட்டத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். This was the first time all of them looked at the people at Antioch. They are Christians. Jew, they are Christians, they are Christians. ஆனால் இப்பொழுதுதான் முதல் முறையாக அந்தியோகியாவில் இருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்தவுடனே எல்லாரும் இதோ பார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். Thank God. தேவனுக்கு நன்றி. One mindedness and unity, association among us is essential for the growth of the ministry. ஊழியத்தின் வளர்ச்சிக்கு ஒரு மனமும் ஐக்கியமும் ஒருங்கிணைந்த செயல்பாடும் அத்தியாவசியமான ஒன்றாகும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Listen, some new thought God gave me here. இங்கேயும் தேவன் எனக்கு தந்த சில புதிய சிந்தனை குறிப்புகளை கேளுங்கள். There are 3 degrees of preaching mentioned in this scripture portion. இந்த வேத பகுதியிலே பிரசங்கிக்கிற 3 நிலைகளை நாம் காண முடியும். I have not so far found it. இதுவரைக்கும் இதை நான் கண்டதில்லை. If you read verse 20, 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது you find the word preaching. அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்ற வார்த்தையை காண்கிறோம். If you read verse 23, 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது you find they were exhorting. புத்தி சொன்னான் என்று பார்க்கிறோம். And further if you read the word 26, 26ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது they taught. உபதேசம் பண்ணினார்கள். There's little difference from one another. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையிலே சிறு சிறு வித்தியாசங்கள் உண்டு. Preaching the fundamental. அடிப்படை உபதேசங்களை பிரசங்கிப்பது. Accept Jesus, take baptism. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Exhorting means it's a counsel to grow. புத்தி சொல்லுவது என்று சொன்னால் வளரும்படியான ஆலோசனைகளை சொல்லுவது. Now when they come together as an association, as a fellowship, இப்பொழுதோ ஒரு ஒருங்கிணைந்த ஐக்கியமாக அவர்கள் கூடி வரும்போது you find the word taught them, which is actually the doctrine. உபதேசம் பண்ணினார்கள் என்று சொல்லும் பொழுது உபதேசங்களை அவர்கள் எடுத்து சொல்லுவதை காண முடியும். Praise God. தேவனுக்கு துதி உண்டாகட்டும். In our ministry all these 3 should be found. நம்முடைய ஊழியத்திலே இந்த 3 நிலைகளும் காணப்பட வேண்டும். There should be preaching. பிரசங்கம் இருக்க வேண்டும். There should be exhorting. புத்தி சொல்ல வேண்டும். There should be also teaching. உபதேசம் பண்ணுதலும் இருக்க வேண்டும். Teaching is not preaching. உபதேசிப்பது பிரசங்கிப்பதல்ல. Preaching only the fundamentals. பிரசங்கம் என்று சொன்னால் அது அடிப்படை சத்தியங்கள் தான். But when the people grow up, ஆனால் ஜனங்கள் வளர்ந்தேறும் போது they are led to the strict doctrines of the word of God. தேவனுடைய வார்த்தையின் கடினமான உபதேசங்களுக்குள் வழிநடத்தப்படுகிறார்கள். And the church, the workers, the pastors should be in a position to lead the church to the doctrine too. ஆகவே சபையின் ஊழியர் போதகர் ஆழமான சத்தியங்களுக்குள் சபையாரை நடத்தி செல்லக்கூடியவராய் இருக்க வேண்டும். Sorry, இன்றைக்கு வருந்தத்தக்க காரியம், some people leave the doctrine completely. சிலர் உபதேசங்களை முழுவதுமாய் விட்டு விடுவார்கள். They are only concerned with preaching. பிரசங்கம் 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 தான் அவர்கள் குறியெல்லாம் பிரசங்கம் தான். Some people only leave the second standard. சிலர் இரண்டாவது நிலையில் மட்டும் தான் இருப்பார்கள். Always exhorting them, don't worry, God bless you, God be with you, and so on. எப்பொழுதும் ஜனங்களுக்கு புத்தி சொல்லி கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்துவார் என்றே சொல்லுவார்கள். But this is a third standard of giving the doctrine. ஆனால் மூன்றாவது நிலை ஒன்று உண்டு, உபதேசங்களை போதிப்பது. See, when doctrine comes, people are not able to face it. உபதேசம் வரும் பொழுது ஜனங்களால் அதை எதிர்கொள்ள முடிவதில்லை. I always say, நான் எப்பொழுதும் சொல்லுவேன், message is one time a consolation, but another time is an operation. ஒரு முறை தேவ செய்தி வரும் பொழுது ஆறுதலா இருக்கும், மற்றொரு முறை வரும் பொழுது அது உங்களுடைய இருதயத்தை ரண சிகிச்சை செய்கிற அறுவை சிகிச்சையா இருக்கும். Believers like always consolation. எப்பொழுதும் ஆறுதலான வார்த்தைகளே விசுவாசிகளுக்கு பிரியம். Brother, don't worry, God is with you. சகோதரனே கவலைப்படாதீர்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். Wherever you go, God is with you. நீங்கள் போகிற இடமெல்லாம் தேவன் உங்களோடு இருப்பார். And my Lord shall fight for me. என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். Sunday morning after hearing all the messages, ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த செய்திகளை எல்லாம் கேட்ட பின்பு we go home. Pastor spoke a very good message. Only to me he spoke. பாஸ்டர் என் கூட மட்டும் தாங்க பேசினார், எவ்வளவு நல்ல செய்தி, அற்புதமான செய்தி. Sometimes the Holy Spirit takes a sword of the Spirit also. சில சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் பட்டயத்தை தன் கையில் எடுத்துக் கொள்வார்.
He operates it. அவர் அறுவை சிகிச்சை There is செய்வார். pain there. There is unbearable. தாங்க முடியாத வேதனை வலி உண்டாகும். Brethren, சகோதரரே, you should be willing to go through when the Lord teaches you the higher doctrine. உயர்ந்த உன்னத உபதேச கோட்பாடுகளை தேவன் போதிக்கும் பொழுது அதோடு கூட ஒத்து செல்லும் நிலையில் இருக்க வேண்டும். That's what I mean, association. இதைதான் ஐக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். Love among all. எல்லாருக்கும் நிலவ வேண்டிய அன்பு. We stand as Christians, disciples. கிறிஸ்தவர்களாய் சீஷர்களாய் ஒருங்கிணைந்து நிற்பது. One-mindedness. ஒரே மனம். This association has got some doctrine also. இந்த ஐக்கியத்திலே சில உபதேசங்களும் உண்டு. One day I was speaking to a pastor, not a Pentecostal man. ஒரு நாளிலே பெந்தேகோஸ்தே மனிதர் அல்ல, ஒரு போதகரோடு பேசிக் கொண்டிருந்தேன். As I was talking, I asked him, what baptism you give? நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க என்ன ஞானஸ்நானம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். He said, we give sprinkling baptism, we also give immersion baptism as the person likes. அவர் சொன்னார், நாங்கள் தெளிப்பு ஞானஸ்நானமும் கொடுப்போம், அவர் அந்த எடுக்கிற ஆள் விரும்புகிறது போல தண்ணீரிலே மூழ்கியும் ஞானஸ்நானம் கொடுப்போம். இதுவும் கொடுப்போம், அதுவும் கொடுப்போம். Whichever they want. அவங்களுக்கு எந்த ஞானஸ்நானம் வேண்டுமோ அதை கொடுத்து விடுவோம். That is not a doctrine. அதல்ல உபதேசம். Doctrine cannot be both. உபதேசம் இரு நிலையில இருக்க முடியாது. Doctrine can be only one. உபதேசம் என்று சொன்னால் ஒரே ஒரு தரம்தானது. You cannot please a man and give as he likes. ஒரு மனிதனை பிரியப்படுத்தி அவர் விரும்புகிறதற்கேற்ப கொடுக்க முடியாது. I am not going to talk to you all the Pentecostal doctrines now here. எல்லா பெந்தேகோஸ்தே உபதேச கோட்பாடுகளையும் இப்பொழுது நான் பேசப் போவதில்லை. I just mean to you, we have a base, we have a foundation. நமக்கு ஒரு நிலையான உறுதியான அஸ்திவாரம் உண்டு என்பதை நான் சொல்லுகிறேன். Let come what may, whether people like it or not, we will not give up our doctrine. என்ன வந்தாலும் சரி, ஜனங்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ உபதேசத்தை மாத்திரம் விட்டு கொடுக்கவே மாட்டோம். This association, this church is very strong rooted in that doctrine. That should be the word spoken about others. நம்மை குறித்து மற்றவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐக்கியத்தார், இந்த சபையார் உபதேசத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். Lastly, I say, கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். affliction of the gospel workers. சுவிசேஷ ஊழியர்களுக்கு வந்த உபத்திரவம். All these four are very good. 4 காரியங்களுமே நல்ல காரியங்கள் தான். What happens? என்ன நடக்கிறது? And in these days, verse 27, came prophets from Jerusalem unto Antioch. 27ஆம் வசனத்திலே அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். One among them said, Agabus said, there is going to be a big famine all over. அவர்களிலே அகபு என்னும் ஒருவன் தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். Brethren, sisters, சகோதரரே சகோதரிகளே, in a ministry like this, we should be also willing to face affliction. இப்படிப்பட்ட ஊழியத்திலே இருக்கும் பொழுது உபத்திரவங்களையும் எதிர்கொள்ளும் மனம் நமக்கு இருக்க வேண்டும். Persecution is different. உபத்திரவப்படுத்தப்படுதல் வேறு. But here is a sort of physical strain for our own existence. நாம் உயிர் வாழ்வதற்கே சமாளித்துக் கொண்டு நிலை நிற்பதற்கே கொஞ்சம் சரீர பிரகாரமாக வருகிற கஷ்டங்கள், நெருக்கடிகள். But the early church was not moved. ஆனாலும் ஆதி சபையானது சற்றும் அசையவில்லை. The affliction, what did they do? அவர்கள் சந்தித்த நெருக்கத்தில் என்ன செய்தார்கள்? They were able to collect some funds and help those people who are in need. தங்களால் இயன்ற அளவுக்கு பணத்தை சேகரித்து தேவையோடு இருந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள். Listen again. மீண்டுமாய் கவனியுங்கள். Even in that affliction, a man who had a gift of prophecy. இந்த நெருக்கத்தின் மத்தியிலேயும் தீர்க்க தரிசன வரத்தை உடைய அந்த மனிதன், the ministry progresses. ஊழியம் வளர்கிறது. The ministry expands. ஊழியத்தின் எல்லை விரிவடைகிறது. At that time, people who are filled with the gifts of the Holy Spirit also shall come forward. அந்த நேரத்திலே வரங்களை பெற்ற மனிதர்களும் முன்னே வருகிறார்கள். There are number of gifts of the Spirit mentioned in the Bible. வேதத்திலே எத்தனையோ வரங்கள், ஆவியின் வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. And this is a time that God should
use us with his gifts also. தேவன் தம்முடைய வரங்களை நமக்குள்ளாய் அளவில்லாமல் கொடுத்து நம்மை பயன்படுத்துகிற காலகட்டமும் இதுதான். May we also be filled with helping tendency. நாமும் கூட உதவி செய்கிற மனப்பான்மையினால் நிரப்பப்படுவோமாக. Listen, கவனியுங்கள். even in that situation, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் கூட they were able to find Barnabas and Saul trustworthy to send help through them. பர்னபாவையும் சவுலையும் நம்பிக்கையின் பாத்திரங்களாய் கண்டு அவர்கள் மூலமாய் அந்த சேகரிக்கப்பட்ட உதவி பணத்தை அனுப்பி வைத்தார்கள். Very difficult sometime nowadays to send help. நாட்களிலே உதவித்தொகை அனுப்பி வைப்பது மிக மிக கடினம். We don't know what happens after we send it. அனுப்பின பின்பு என்ன நடக்கிறதோ தெரியாது. We send. யாரோ ஒருவர் மூலமாய் உதவி பணத்தை அனுப்பி வைத்தால் whether it reaches them or not, we don't know. போய் சேர வேண்டிய இடத்திலே சேருகிறதா இல்லையா தெரியாது. But Barnabas and Saul are trustworthy. பர்னபாவும் சவுலும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். May the Lord bless you this morning hour. இந்த காலையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I want to finish. நான் முடிக்க விரும்புகிறேன். Impress in your heart these thoughts. இந்த குறிப்புகளை இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். The church at Antioch goes forward before us as an example. அந்தியோகியாவில் இருந்த திருச்சபை நமக்கு முன்பாக ஒரு மாதிரியான சபையாய் கடந்து செல்கிறது. Let's dedicate ourselves. நம்மையே நாம் பிரதிஷ்டை செய்வோம். I want to finish. நான் முடிக்க விரும்புகிறேன். Can we all stand up for 1 minute? ஒரு நிமிடம் தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்போமா? And then make a real commitment to the Lord. உண்மையாகவே ஒரு அர்ப்பணிப்பை தேவனுக்கு முன்பாக செய்வோம். The beginning of this convention, இந்த கன்வென்ஷனின் ஆரம்பத்தில் தானே may the Lord lead us to a deep conviction. ஒரு ஆழமான உணர்வுக்குள் தேவன் நம்மை நடத்துவாராக. Everybody can pray. எல்லாரும் ஜெபிப்போம். Hold your hand. Keep your hand on your chest. வலது கரத்தை மார்பின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். Holy Spirit speaks to you. பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசுகிறார். Lord, ஆண்டவரே, on this May 18th morning, இந்த மே மாதம் 18ஆம் தேதி காலையிலே you have spoken to me. நீர் என்னோடு கூட பேசி இருக்கிறீர். I want to repledge myself to a decision. இன்றைக்கு எடுக்கிற ஒரு புதிய தீர்மானத்துக்குள்ளாக மீண்டுமாய் நான் ஒரு உறுதிமொழி எடுக்க விரும்புகிறேன். That the church you have given me in my village, in my town, should progress. என்னுடைய கிராமத்திலே பட்டணத்திலே நீர் எனக்கு தந்திருக்கிற தேவ சபை வளர்ந்து பெருக வேண்டும். It should expand, and Lord, it should have more and more of souls. அதனுடைய எல்லைகள் பறந்து விரிந்து அதிகமான ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். A successful ministry I want. ஒரு வெற்றியுள்ள ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன். Let thy hand be upon me. உம்முடைய கரம் என் மேல் இருப்பதாக. Would you kindly say, raise your hand, say, கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள். Lord, let your hand be upon me. கர்த்தாவே, உம்முடைய கரம் என் மேல் இருப்பதாக. Say it out. வாய் திறந்து சொல்லுங்கள். Oh God, let the hand be upon me. கர்த்தாவே, உம்முடைய திருக்கரம் என் மேல் இருப்பதாக. Let the anointing be upon me. உம்முடைய அபிஷேகம் என் மீது இருப்பதாக. Let me have a good testimony. ஒரு நற்சாட்சியுடையவனாய் நான் வாழட்டும். Let people say, I am a good man, good woman. என்னை பார்க்கும் பொழுது நான் நல்ல மனிதன், நல்ல பெண் என்று ஜனங்கள் சொல்வார்களாக. Oh, let me able to give the right truth to the people. சரியான சத்தியத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடியவனாய் நான் மாறட்டும். Will you say, Lord, bless me? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். Everybody say, Lord, bless me. எல்லாரும் சொல்லுவோம், தேவனே என்னை In the ஆசீர்வதியும். beginning of this convention, இந்த கன்வென்ஷன் நாட்களில் Lord, ஆரம்பத்திலே bless me. என்னை ஆசீர்வதியும். Lord, touch me. என்னை தொடும் ஆண்டவரே. Lord, melt me. என்னை உருக்கும் ஆண்டவரே. Lord, mold me. என்னை உருவாக்கும் ஆண்டவரே. Let me be like Jesus. இயேசுவை போலவே நான் மாறட்டும். Oh, hallelujah. Hallelujah. Barasindara shakabalakara. Oh, Rabadina Kalasi Kambaria, Lord. Be filled with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருங்கள். Everyone right now, Lord, say, fill me with the Holy Ghost. ஒவ்வொருவரும் இப்பொழுதே ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லுங்கள். Touch me this hour. இந்த மணி நேரத்திலே Fill me with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். Speak in tongues in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் அந்நிய பாஷையிலே பேசுங்கள். May the Holy Ghost fall on you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவாராக. A new man, a new woman altogether. இதற்கு பின்பு ஒரு முற்றிலும் மாறுபட்ட புதிய மனுஷன், புதிய மனுஷியாய். No more old ministry. இனி பழைய ஊழியம் இல்லை.
I want to start a new ministry. ஒரு புதிய ஊழியத்தை துவங்குங்கள். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? எத்தனை பேர் God is விசுவாசிக்கிறீர்கள்? going to give me a new ministry. தேவன் எனக்கு ஒரு புதிய ஊழியத்தை தருவார். If you believe that, இதை விசுவாசித்தால் in faith give a clap to the Lord. கரங்களை தட்டி தேவனை A மகிமைப்படுத்துங்கள். new ministry for me. ஒரு புதிய ஊழியம் எனக்கு ஆண்டவரே. The Lord is going to give me a new ministry. ஆண்டவர் எனக்கு புதிய ஊழியத்தை தருவார். Say it out boldly. வாய் திறந்து தைரியமாய் The Lord is going சொல்லுங்கள். to give me a new ministry. கர்த்தர் எனக்கு புதிய ஊழியத்தை தருவார். Amen. ஆமென். New anointing. புதிய அபிஷேகம், New power. புதிய வல்லமை, A new grace of God. புது தேவ கிருபை. Hallelujah. ஹalleluya. Give one more time a clap to the Lord. மீண்டும் ஒரு முறை கூட கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Oh, Rabasanda Hallelujah. Heavenly Father, we praise and thank you for your word. பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். Thank you for keeping the church at Antioch as an example. அந்தியோகியாவின் திருச்சபையை ஒரு மாதிரியான சபையாக எங்களுக்கு முன் நிறுத்தினதற்காக உமக்கு நன்றி Help us, சொல்லுகிறோம். Lord, to follow their footsteps. அந்த அடிச்சுவடுகளை நாங்களும் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். Let Lord Barnabas be an example for us. பர்னபாவும் எங்களுக்கு ஒரு மாதிரியாய் இருக்கிறதற்காக நன்றி. Bless this church organization. இந்த சபையை, ஸ்தாபனத்தை தேவரீர் ஆசீர்வதியும். Bless the founder and the co-workers, pastors with him. ஸ்தாபகரை அவரோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. Bless all the believers, bless all the pastors, workers.